அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதியாரோட முழுமையான குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாமே ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இதுவும் ஒரு ரிவிஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பாரதியாரோட குறிப்புகள் வந்து புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கோர்வையாக நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாரதியாரோட குறிப்புகள் பற்றின கேள்விகள் வந்து போட்டித் தேர்வுகள் எந்தெந்த தேர்வுகளில் வருதோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே பாரதியாரோட கேள்விகள் வந்து வராமல் இருக்காது. 1-2 கொஸ்டின்ஸாவது வந்துடும். அப்படிங்கும்போது இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியம் என்கிற சுப்பையா. ஓகேங்களா? இவரோட இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம் என்கிற சுப்பையா. இவரோட பெற்றோர் வந்து சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார். சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மையார் வந்து 5 வயதில் இருக்கும்போது இறந்துருப்பாங்க. அவரோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா செல்லம்மாள். ஓகேங்களா? மனைவி வந்து செல்லம்மாள். இவர்களுக்கு திருமணம் வந்து எந்த இயரில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1877 ஜூன் 15ஆம் தேதி நடந்திருக்கும். பாரதியார் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. ஓகே, இவரோட பிறப்பு இறப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வெறும் இயர் மட்டும் படிக்காமல் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்போது அவரோட பிறந்த மாதம், தேதி, வருடம் 3மே படித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக இதில் முழுமையாக கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா 11/12/1882 பிறந்திருக்காரு. இவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 11/9/1921. ஓகேங்களா? இவரோட படிப்பு பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து காலேஜ் ஆஃப் ஹைஸ்கூல் முடிச்சிருக்காரு. இதில் வந்து திருநெல்வேலியில் இங்கே படிச்சிருக்காரு. ஓகேங்களா? எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா 1894 1897 அந்த வருடங்களில். ஓகேங்களா? இவருடைய பணி பற்றி பார்த்தோன்னா சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. பாரதியார் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்னா பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது. இவருடைய 11வது வயதில். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய 11வது வயதில் பாரதி என்ற பட்டம் எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டது. அந்த எட்டயபுரம் மன்னர் யார் அப்படின்னா மகாராஜா ராம வெங்கடேச எட்டப்ப நாயக்கர். ஓகேங்களா? மகாராஜா ராம வெங்கடேச எட்டப்ப நாயக்கர். இவருக்கு பாரதியாருக்கு மகாகவி பட்டம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியாருக்கு மகாகவி பட்டம் ராமசாமி ஐயங்கார். ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாரதியாருக்கு மகாகவி பட்டம் வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமசாமி ஐயங்கார். ஆப்ஷனில் வந்து ரா அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. இவருடைய மற்றொரு பெயர்கள், இவருக்கு வழங்கப்படும் மற்ற பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய கவி, காளிதாசன், சத்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், பாட்டுக்கொரு புலவன், நீடு துயல் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, புதுக்கவிதைக்கு முன்னோடி, செல்லிதாசன். ஓகேங்களா? இது எல்லாமே பாரதியாருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். அப்படிங்கும்போது நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இவருடைய இதழ் பணி, பாரதியாருடைய இதழ் பணி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1904 சுதேசமித்திரன். ஓகேங்களா? சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கினது யாருன்னா நம்ம ஐநம்ல படிச்சிருப்போம். சுப்பிரமணியனால் தான் சுதேசமித்திரன் பத்திரிகை, இந்து பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. 1891 வந்து சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1899 வந்து அது வந்து 4 இதெல்லாம் மாறியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் தான் இவர் வந்து துணை ஆசிரியராக 1904 ஜாயின் பண்ணுறாரு. 1905 இவர் தொடங்கின பத்திரிகை சக்கரவர்த்தினியில் ஆசிரியராக இருக்கார். 1907 இந்தியா. ஓகேங்களா? இந்தியா வந்து 1907 அந்த காலத்தில் சிவப்பு வண்ணங்களில் வெளிவந்த இதழ் அப்படின்னு கேட்டால் பத்திரிகை இதழ் பணி எது அப்படின்னு கேட்டோன்னா இந்தியா தான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். அதாவது பாரதியாரோட பத்திரிகையிலேயே இதழ் பணியில் சிவப்பு வண்ணம். ஓகேங்களா? சிவப்பு வண்ணத்தில் வெளிவந்த ஒரு இதழ்னா இந்தியா தான். ஓகேங்களா? விஜயாவில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. இது இந்தியா, விஜயா ரெண்டுமே 1907 தொடங்கப்பட்டது. அடுத்து ஆங்கில இதழ் அப்படின்னு பார்த்தோம்னா 1908 கர்மயோகி, பாலபாரத் போன்ற ஆங்கில இதழ்கள் பார்த்தோன்னா 1908 வந்து தொடங்கப்பட்டிருக்கு.
இவரோட உரைநடை நூல், பாரதியாரோட உரைநடை நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. ஓகேங்களா, ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. இவரோட முப்பெரும் படைப்புகள், பாரதியாரோட மூன்று பெரும் படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரோட முப்பெரும் படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா, இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கண்ட காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஞ்சாலி சபதத்தோட வேறு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட காவியம். பாரதியாரோட புதுக்கவிதைக்கு முன்னோடின்னு யாரை சொல்லுவாங்கன்னா வால்ட் விட்மேன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கவிஞரை தான் சொல்லுவாங்க. பாரதியின் புதுக்கவிதைக்கு முன்னோடி யாருன்னா வால்ட் விட்மேன். அவர் யாருன்னா அமெரிக்க கவிஞர். அடுத்து பாரதியின் முக்கிய நண்பர்கள். பாரதியோட முக்கிய நண்பர்கள் யாருன்னா பரளிசு நெல்லையப்பரும் வாரா பாரதிதாசன். இவர் தான் பாரதியின் முக்கிய நண்பர்கள். பாரதியார் பாடலை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியார் பாடலை வந்து முதல்ல வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணசாமி ஐயர். இப்போ இருக்கக்கூடிய இந்த முறுக்கு மீசை, அந்த ஒரு கம்பீர ஒரு முகம், கம்பீர நடை, அந்த மாதிரி அந்த இப்போ இருக்கக்கூடிய பாரதியோட படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆர்யா என்கிற பாஷி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாரதியாரோட படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா அவரோட பாடல்களுக்கும் அவரோட வரிகளுக்கும் தகுந்த மாதிரி அவர் வந்து ஒரு முறுக்கு மீசை, ஒரு கம்பீர தோற்றத்துடன் வந்து இப்போ வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பாரதியாரோட படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ஆர்யா என்கிற பாஷ்யம். அதாவது பாரதியார் பார்த்தோன்னா தனது பூ நூலை கனலிங்கம் என்ற ஒரு ஆதி திராவிடருக்கு அளிச்சிருப்பார். தன்னுடைய பூ நூலை வந்து கனலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆதி திராவிடருக்கு அளிச்சிருப்பார். அடுத்து பார்த்தோன்னா சகோதரி நிவேதிதாவை வந்து அவர் வந்து 1905 தான் சந்திச்சிருப்பாங்க. அதாவது பாரதியாரோட குருமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீசண்டாக ஒரு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரீசெண்டாக நடந்தக்கூடிய தேர்வுகளில் வந்து இந்த கேள்வி வந்து இடம்பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது நல்லாவே பார்த்துக்குங்க. ஓகேங்களா, சகோதரி நிவேதிதாவை வந்து 1905 சந்தித்தது தான் முதல் முறையாக குருமணி, அதாவது ஆசிரியர் என அவரால் குறிப்பிடப்பட்ட பெண்மணி அவரின் தேசியவாத சிந்தனைக்கு வந்து ஊக்கமளிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னா திலகர். ஓகேங்களா, பாரதியாரோட குரு அப்படின்னு பார்த்தோன்னா ஞான குரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சகோதரி நிவேதிதா வந்து தான் அவரோட ஞான குரு. பாரதியாரோட அரசியல் குரு யார் அப்படின்னா திலகர். திலகரோட டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து பாரதி வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்காரு. திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து பாரதி தமிழாக்கம் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, ஓகே, இதுதாங்க பாரதியாரோட முழு குறிப்புகள். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதுலேருந்து தான் கேள்விகள் வரும். நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு தலைவர்களை பற்றி அப்கமிங் டேஸில் நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு அது ரிவிஷனாகவும் இருக்கும். புதுசாக படிக்கிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய தேர்வுகளுக்கு எல்லாமே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.